உனக்கு தெரியாம அவ எங்கேயும் தப்பிச்சு போயிருக்க மாட்டா. சொல்லுடி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய் இருடா. தப்பிச்சு போவா பாக்குற வாடி. போனா போகுது கண்ணு தெரியலையேன்னு பாவம் பார்த்து கை காலை கட்டாம விட்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எல்லாரும் கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் தப்பிச்சு போவாங்க. நீ கண்ணு தெரியாமலே நல்லா இருக்கிற எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? நல்லா சும்மா விடக்கூடாது. இங்க பாருங்க, இப்ப இவளுக்கு விழுந்ததுதான் உங்க எல்லாருக்கும் விழும். நாங்க சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு யார் கூடயாவது உயிரோட இருக்கலாம். தேவையில்லாம இவள மாதிரி யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எல்லாரையும் கொன்னுடுவோம் பாத்துக்கங்க. சைலண்டா இருந்தீங்கன்னா உங்க உடம்புல உயிர் இருக்கும். இல்லைன்னா எல்லாரையும் உயிரோட புதைச்சிடுவேன். புரியுதா? தப்பிக்கவா பாக்குற? இந்த காலதான ஓட பாத்துச்சு. ஓடுவியா? இந்த காலை வச்சுட்டு இனிமேல் எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். தப்பிச்சு போவியா? தப்பிச்சா போற. தப்பிச்சு போவியா? தப்பிச்சு போவியா? வாங்கடா போலாம். ஏய், சத்தம் போட்டா கொன்னுடுவேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, துர்கா எங்கேயுமே இல்லையே. பேசாம போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாதான் என்ன? அப்பதான் ஏதாவது வேலை நடக்கும். இல்லைன்னா இந்த பெரிய பிரச்சனை ஆயிடும்னு எனக்கு தோணுது. நம்ம யோசிச்சதுதான் சரி. ஏ அசோக், ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சுடா உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா டென்ஷனா இருக்க? துர்காவை காணோன்னு இன்னைக்கு காலையில இருந்து தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியலண்ணே.
என்னடா சொல்ற? துர்காக்கு என்னாச்சு? வீணா அண்ணி தலை வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு மெடிசின் வாங்குறதுக்காக துர்கா வீட்டில இருந்து மெடிக்கல் ஷாப் கிளம்பி போயிருக்கா. போனவ இப்ப வரைக்கும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குண்ணே. சரி விடு. இங்க பாரு, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆடுற. எனக்கு தெரிஞ்சு துர்கா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பா. இல்லண்ணே, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. துர்கா நார்மலா இருந்துட்டா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனா அவ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டே அசோக், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? இத பாரு, நான் வேணா உன் கூட வரேன். நாம 2 பேருமே சேர்ந்து தேடுவோம், வா. இல்லண்ணே, நான் நம்ம ஏரியால ஃபுல்லா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன், துர்கா எங்கேயுமே இல்ல. டே அசோக், ஒருவேளை துர்கா கிளம்பி அவங்க ஊருக்கு போயிருப்பாளோ? ஊர்ல இருக்கிற சின்ராஸுக்கு போன் போட்டு விசாரிச்சேன். துர்கா அங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டான். நீ எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு வேற சொல்ற. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? முதல்ல இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துர்காவை காணோன்னு அபிஷியலா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு அசோக், எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. எனக்கு வேற வழி தெரியலண்ணே. டேய், இத பாரு, இன்னொரு தடவை பக்கத்துல இருக்கிற கோவில், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலயும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடி பார்ப்போம்டா. அண்ணே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியல. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி முடிச்சிட்டேன். டேய், துர்காவுக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறமா அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தியா? என்னண்ணே நீ இவ்வளவு பண்ண நானு அதை பண்ணிருக்க மாட்டேனா? துர்காவை காணோன்னு தெரிஞ்ச உடனேயே முதல்ல நான் அவ போனுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா நான் மெடிக்கல் ஷாப்ல போய் தேடினேன், அவ அங்கேயும் போகலண்ணே. அதான் துர்காவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணே. அசோக், இத பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அங்க போய் ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா வேணாமான்றத நிதானமா யோசிப்போம். இத பாரு, இப்ப அவசரப்பட்டு நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாத, புரியுதா? என்னண்ணே இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசுறீங்க? டேய், இந்த பாரு, நான் ரொம்ப பொறுப்பா பேசுறதுனால தான் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். இத பாரு, ஏற்கனவே சத்யா செத்து போயிட்டான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ மறந்துட்டியா? சத்யா செத்ததுக்கு துர்கா தான் காரணம்னு பழி அவ மேல விழுந்து மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு அலைஞ்சு இப்பதான் ஒரு வழியா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கோம். இதுல நீ திரும்பவும் போய் துர்காவை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜமீன் குடும்பத்தோட மானமே போயிடும். இத பார், இந்த நேரத்துல அப்பா 2 பேருமே ஊர்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன், இந்த கம்ப்ளைண்ட்ல இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். என்னண்ணே சொல்றீங்க? அப்பாவும் பெரியப்பாவும் ஒருவேளை இங்க இருந்திருந்தா நான் செய்யறதுதான் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல துர்காவை என்னால அப்படியே விட முடியாதுன்னு. ஏண்டா அசோக், நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அந்த துர்காவை கண்டாலே பிடிக்காது. கல்யாணம்ன்றது என் லைஃப்ல தேவையில்லாத கமிட்மெண்ட், அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் பேசி நீயே துர்காவை எப்படா கழட்டி விடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடா ஏதோ அவன் மேல உயிரே வச்சுக்கிற ரேஞ்சுக்கு இப்படி பதட்டப்பட்டு இருக்கியாடா? அண்ணே, எனக்கு இப்ப துர்காவை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் விஷயமே இல்ல. ஒரு வேளை துர்கா மட்டும் இல்லைன்னா இப்ப நான் உங்க முன்னால நின்னு உயிரோட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். என்னோட உயிரை காப்பாத்தினவ அவ. இந்நேரத்துல போய் அவ எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லி என்னால அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு. ஒருவேளை நீங்க சொல்றத கேட்டுட்டு நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனேன்னா என்னோட மனசாட்சியே என்ன சாவடிச்சிடுன்னு. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். டே அசோக், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் உட்காந்து நிதானமா நாம பேசுவோம். அண்ணே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அதை என்னால கேட்கவே முடியாது. சோ ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. டே அசோக், டே அசோக்.
அக்கா ரொம்ப வலிக்குது அக்கா. நான் தான் சொன்னேன்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க அக்கா. எதுக்கு என்கிட்ட மாத்தி மாத்தி மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? என்கிட்ட மாத்தி மாத்தி மன்னிப்பு கேக்குறீங்க. நான் தானே இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க உதவி தானே பண்ணீங்க. கடைசி நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எப்பவுமே நம்ம நம்பிக்கை மட்டும் இழந்துடவே கூடாது. அவங்க ரொம்ப மோசமானவங்கக்கா. ரொம்ப தப்பா பேசுறாங்க. என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அப்பா அம்மா யாருமே இல்லாம தனியா இருக்கிற பொண்ணுங்க, வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யற பொண்ணுங்க, ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுங்க, இவங்க எல்லாரையும் தேடி பிடிச்சு தூக்குறது தான் இவங்களோட வேலையேக்கா. பொண்ணுங்களை எப்படி பிசினஸா பாக்குற இவங்களெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா? புராணத்துலதான் அம்மன் நேர்ல வந்து அசுரனை வதம் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிஜத்துல ஏங்கா நடக்க மாட்டேங்குது? உன்னோட கோபமும் நீ கேட்கக்கூடிய கேள்வியும் ரொம்ப நியாயமானது. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல நடக்கிற அக்கிரமம் எல்லாத்துக்கும் அந்த அம்மன் ஒரு முடிவு கட்டுவா. நாம இங்க இருந்து கிளம்பி போயிருவோன்னு முதல்ல முழுசா நம்புங்க. என்னோட சின்னையா வந்து என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் தைரியமா இருக்கேன். சின்னையானா யாருக்கா? அவருதான் என்னோட கழுத்துல தாலிய கட்டினவரு. இந்த உலகத்துல இப்போதைக்கு எனக்குன்னு ஆறுதலா இருக்கிற ஒரே ஒரு நல்ல மனுஷன் அவரு மட்டும்தான். அக்கா, உங்களோட நம்பிக்கையும் தைரியத்தையும் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க சாதாரண ஆட்கள் இல்லக்கா. உலகம் முழுக்க இது ஒரு பெரிய வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாதுக்கா. இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முயற்சி பண்ணோம்னா கொலைகார பாவங்க நம்மள கொன்னே போட்டுருவாங்கக்கா. சரி, லைசன்ஸை காட்டு. இந்த புக்கை வச்சுக்கோ. ஏய் நில்றா. ஏய் இறங்கடா கீழே. யோ, யாரை கேட்டியா வண்டி நிப்பாட்டினா? சாவியை குடியா? என்னடா பட்டா பகல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வர? அதுவும் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வர? எங்கடா உன் ஹெல்மெட்டு? எது ஹெல்மெட்டா? யோ, இது என்னோட தலை. என் தலையில ஹெல்மெட்டை போடுவேன், போடாம போவேன். அதை கேட்க நீ யாரியா? ஏய் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நான் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். என் டூட்டி தான் நான் செய்யறேன். ஏண்டா ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறியா? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உன் உயிருக்கு ஆபத்து ஆயிடாத. இறங்கடா கீழே. வாயா, சாவியா? சாவியை குடியா? என்ன அப்பாட்டாகிறா? ஏய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஒரு டிராபிக் போலீஸ் கிட்ட இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். யோ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் எம்எல்ஏக்கு ஆளினால் அழகு ராஜா. உன்னால என்னையா பண்ண முடியும்? இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட சின்னையா எப்படியும் என்ன தேடிங்க வருவாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவாரு. என்னோட சின்னையாவும் அந்த மாசாணி அம்மாவும் நம்மள கைவிட்ட மாட்டாங்க. சாவியை குடியா? குடியா?
மேடம் 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 வலிக்குது மேடம் 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 சாரி மேடம் மேடம் அறிவில்ல? மேடம் 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 சாரி மேடம். ஏய், நான் இருக்கிற இடத்துல எதிரின்னு யாரும் இருக்கவே கூடாது. அதையும் மீறி ஒருத்தன் இருந்தா அவனுக்கு எதிர்காலமே இருக்க கூடாது. ஏண்டா, முதல்ல நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதே தப்பு. அதை விட பெரிய தப்பு ஒரு நேர்மையான டியூட்டில இருக்கிற டிராபிக் போலீஸ கடமையை செய்ய விடாம பப்ளிக்ல வச்சு அடிக்க பாக்குறியா? பொறுப்பே இல்லாம குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறது ஏன்னு கேள்வி கேட்டா டிராபிக் போலீஸை அடிக்க வேண்டியது. இங்க பாரு, சட்டம் ஒழுங்கு சரியா நடக்கிற இந்த ஊர்ல போலீஸ் தன்னோட கடமைய சரியா செஞ்சிட்டு இருக்கிற என்னோட ஏரியால எவனாவது ஏதாவது தப்பு பண்ணா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் இந்த டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் உமையாள். சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம். என்ன சாரி பூரிங்களா? சார், மேடம் போலீஸ்னா தைரியமா எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். எல்லா இடத்துலயும் பொறுமையா போகணும்னு அவசியம் இல்ல. மேடம் இந்த ஆளு எம்எல்ஏ ஆளுன்னு சொல்லி என்ன மிரட்டுறா மேடம். என்னது? இங்க பாருங்க சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க உங்க பேரை கெடுக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பொறுக்கிங்க வெளியில சுத்திட்டு தான் இருக்கானுங்க. என்னைக்குமே செய்யற வேலைக்கு முதல்ல நேர்மையா இருக்கணும். அப்படி நீங்க நேர்மையா இருந்தா எந்த கொம்பனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவன மாதிரி ஆளெல்லாம் இப்பவே அடிச்சு திருத்தலன்னா ஃபியூச்சர்ல பெரிய கிரிமினலா மாறுவான். நீங்க பாக்குற வேலைக்கும் உங்களுக்கும் நான் துணையா இருப்பேன். இங்க பாருங்க சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கம்பீரமா நின்னு வேலை பாருங்க. டேய், இந்த பொறுக்கிய உன்னை- ஸ்டேஷனுக்கு இழுத்து ஓகே மேடம். சார், ஓ வாங்க சார். உங்க குடும்பத்துக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பார்க்கலனா தூக்கமே வராது போல. ஒரு டைம்ல உங்க அப்பா வராரு, இன்னொரு டைம்ல உங்க பெரியப்பா மிஸ்டர் ஆவுடையப்பன் வராரு. இப்போ லாஸ்டா கூட கொலை பண்ணிட்டேன்னு உங்க ஒய்ஃப் துர்கா வந்துட்டு போனாங்க. ஏதோ வெக்கேஷனுக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு போற மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரீங்க. உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதனாலதான் அடிக்கடி உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோட நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, கேட்க மறந்துட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், முதல்ல வார்த்தைய பார்த்து பேசுங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இத பாருங்க வக்கீல் சார், நீங்க வாதாடுறதுக்கோ இல்ல வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கோ இது ஒண்ணும் கோர்ட் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். இங்க வக்கீலும் நான் தான், ஜட்ஜும் நான் தான். அதனால நீங்க என்கிட்ட பேசுறப்ப வார்த்தைய பார்த்து அளந்து ரொம்ப நிதானமா பேசணும். புரியுதா வக்கீல் சார்? இந்த சரவண பெருமாள் எப்பவும் ஒரே மூட்ல இருக்க மாட்டான். பொசுக்குன்னு கோவப்பட்டு ஏதாவது மேல கை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க,
அது தப்பாயிடுமேன்னு பார்க்குறேன். என்ன சார், உங்களுக்கு கோவம் வருது போல? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். என் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், அதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். சார், நான் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். இதுல நீங்க வேற தேவையில்லாம ஏதாவது பேசி அது இன்னும் அதிகமாக்கிடாதீங்க சார். உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் வராம இருந்தாதான் அதிசயம். சும்மா சொல்லக்கூடாது சார். கொலை பண்ணிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துற மாதிரி இருக்கிறதுனா அது உங்க ஃபேமிலியால மட்டும்தான் சார் முடியும். என்ன சார் முறைக்கிறீங்க? நான் பேசுறத கேட்கிறப்ப அப்படியே என் சட்டையை பிடிச்சி அடிக்கணும் போல உங்களுக்கு தோணுதுல்ல? ஆனா முடியாதே. ஏன்னா இப்போ நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன். என் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு வக்கீல் உங்களுக்கு தெரியாத சட்டமா என்ன? சார், நீங்க பழசு எல்லாத்தையும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகை, துர்காவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பகை எல்லாத்தையும் நீங்க இன்னும் மறக்கல. தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதை முதல்ல எடுத்துக்கோங்க சார், ப்ளீஸ். வாவ் வாவ் வாவ், செம்ம பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் உங்க குடும்பத்துல ஒரு ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சா? சரிங்க சார், கம்ப்ளைண்ட்டை ரொம்ப தெளிவா எழுதிடுங்க. குடும்ப பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, இல்ல உங்க பொண்டாட்டியால பிரச்சனையான்னு? ஐயோ சாரி சாரி சாரி, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா உங்க பொண்டாட்டியால பிரச்சனை உங்களுக்கு வராது, ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கு தான் வரும். இன்ஸ்பெக்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவையில்லாம ரொம்ப பேசுறீங்க. சரி, ஓகே சார். நான் எந்த லிமிட்ல அளந்து பேசணும்னு ஏதாவது ஸ்கேல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வேணும்னா இந்த லிமிட்டோட தான் பேசணும்னு நோட் பண்ணி கொடுங்க. நான் அதுக்கப்புறம் அதே லிமிட்டோட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என்ன வக்கீல் சார், உங்க ஒய்ஃப் துர்காவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சார் ப்ளீஸ், முதல்ல ஒருத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. நானே என் துர்காவை காணோன்னு பதறி அடிச்சு போய் வந்திருக்கேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்குண்டான ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ். என்ன வக்கீல் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன வேலை பார்க்கணும்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அத பொறுப்பா பத்திரமா வச்சுக்க தெரியலையே. அப்புறம் கம்ப்ளைண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. உங்க பொண்டாட்டி துர்கா காணாம போயிட்டாங்களா இல்ல ஓடி போயிட்டாங்களான்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. அட ஆவுனா, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கோவப்படுறீங்க. ஏற்கனவே உங்க பொண்டாட்டி பெரிய மன உளைச்சல்ல இருந்தாங்க, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஏன்னா உங்க மனைவி துர்கா மேல 1008 கேஸ் இருக்கு சார். சார், இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பாத்துக்குங்க. சார், நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. வக்கீல் சார், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த இடத்துல நான் நினைச்சா இப்பவே நீங்க உள்ள பூந்து இன்ஸ்பெக்டரை மிரட்டி என்ன அடிச்சதா உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அது அஃபென்ஸ்னு சொல்லி உங்களை உள்ள தூக்கி வைக்கவும் முடியும், உங்க மேல கேஸும் போட முடியும். அதனால
வார்த்தையை அடக்கி வாசிங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இது கோர்ட் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். இது சரவண பெருமாளுடைய கோட்டை. என்ன சார் லுக் விடுறீங்க? இப்பதான் உங்க பொண்டாட்டியை காணோம்னு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இந்த நேரத்துல நான் உங்களை உள்ள தூக்கி வச்சா நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாம இந்த சரவண பெருமாளுக்கு சத்தமா பேசினா சுத்தமா பிடிக்காது. யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. நீ என்ன பண்ணு, போன வாரம் காணாம போச்சே அந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் கேஸு, போன வாரம் காணாம போன அந்த சைக்கிள், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு 2-3 கேஸு, இது எல்லாத்தையும் இந்த கேஸோட சேர்த்துக்க, எடுத்துக்க. டைம் கிடைச்சதுன்னா இல்ல போர் அடிச்சதுன்னா இவரோட கேஸை நம்ம விசாரிக்கலாம். நீ போ. வக்கீல் சார், இப்போ நீங்க கிளம்பலாம். இங்க பாருங்க சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. துர்கா காலையில காணாம போயிருக்கா. இப்ப ட்ரேஸ் பண்ணாதான் அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் சார், உங்களுக்கு எங்க குடும்பத்து மேலயும் துர்கா மேலயும் 1000 பகை இருக்கலாம். பட் இந்த விஷயத்துல நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பாருங்க, வந்தீங்க, உங்க பிரச்சனையை சொல்லிட்டீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, இதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்பி போய்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஏட்டு நைட் டியூட்டி போறாரு. நைட் டியூட்டிக்கு அவரு போறப்ப ஏதாவது ஏடாகுடமான இடத்துல உங்க பொண்டாட்டி இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்றேன். ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் உங்க சைட்ல நீங்க எப்படி தேடணுமோ அப்படி தேடிக்கிட்டே இருங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. மாசாணி அம்மா, ஏமா எனக்கு மட்டும் தொடர்ந்து இவ்ளோ சோதனை கொடுத்துட்டு இருக்க? இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்ன நீயே முழுசா எடுத்துக்கோமா. நான் உன் பொண்ணு தானம்மா. உன் பொண்ணுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்க நீ ஒரு அம்மாவா வேடிக்கை பார்த்துட்டு தானமா இருக்க. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உன் பொண்ணுங்க தான்மா. நான் லீகலா மூவ் பண்ண வேண்டியிருக்கும் சார். போயா, உன்னால ஆனந்த பாத்துக்கியா? சார் 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 யோ என்னையா, என்னமோ டிஎஸ்பி வந்த மாதிரி 18 ஸ்டோரி வர. ஆமா சார், அவங்க தான் வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? அவங்க எதுக்கு எங்க வந்திருக்காங்க? அந்த பொம்பளை ஏற்கனவே ஏடா குணம் பிடிச்ச பொம்பளை, ரொம்ப வில்லங்க பிடிச்ச பொம்பளையாச்சே. எதுக்கியா சம்பந்தம் இல்லாம இங்க வராங்க? அவங்க ஆடிட்டிங் பார்க்க வந்திருக்காங்க போல. என்னையா சொல்ற? சரி, அது எப்படி உனக்கு தெரியும்? சார், ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. வாசல் ஜீப் வந்துருச்சு. மேடம் உட்காருங்க மேடம். யார் இது? என்ன கேஸ்? ஒன்றும் இல்லை மேடம், அது வந்து. குட் ஈவினிங் மேடம். ஐம் எ லீடிங் லாயர் அசோக். துர்காவை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? துர்கானா யாரு? துர்கா வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் தான். அப்படி சொல்லுங்க சார். அது என்ன சார், வைஃப்னு சொல்றதுக்கு அவ்வளவு தயக்கம் தயங்குறீங்க?
ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணதும் இனிஷியல மாத்திரா, ஊரை மாத்திரா, வீட்டை மாத்திரா, ஏன் அவ குலதெய்வத்தை கூட மாத்திரா. இப்படி 1008 விஷயத்த மாத்திரா. போதாதுக்கு காலம் முழுக்க உழைச்சு கொட்டி உங்களுக்காகவே அவ சாகுறா. இப்படி எவ்வளோ தியாகம் பண்ற பொண்ணுங்களை வெளியிடத்துல பொண்டாட்டின்னு கம்பீரமா சொல்றதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் வலிக்குது இல்ல? இது என்ன சார் ஆணாதிக்க சொசைட்டி? ப்ளீஸ் மேடம், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் அவளை காணோங்கிற பதட்டத்தில் இருந்தேன். அதனால தான் நீங்க டக்குன்னு கேட்டதும் துர்கான்னு பேரை சொல்லிட்டேன். உண்மையிலே உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளோ லவ் இருந்ததுன்னா நீங்க எப்பேற்பட்ட பதட்டத்துல இருந்தாலும் எப்படி சொல்லிருக்கணும் தெரியுமா? மேடம், என்னோட வைஃப் துர்காவை காணோம், என்னாச்சு ஏதாச்சு தெரியல, இந்த நோட்ல தான் சொல்லிருக்கணும். ஏதோ சம்பந்தமே இல்லாத 3வது மனுஷி காணாம போன மாதிரி நீங்க அப்படியே கூலா வந்து காணாம போயிட்டான்னு சொல்றீங்க. மேடம், ஆ? இவரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து நல்லா இருக்கிற குடும்பத்தெல்லாம் பிரிச்சு விடுற வக்கீல் மேடம். அதனால இவரு அப்படிதான் பேசுவார் மேடம். அப்படியா? சரி, டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? மேடம், மேடம், இவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா அவரு என் மேலையும் என் மிஸ்ஸஸ் மேலையும் என் குடும்பத்து மேலையும் இருக்கிற பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு மேடம். என்ன இது சரவண பெருமாள்? அவரு டைவர்ஸ் கேஸை இழுத்தடிப்பாரு, நீ கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு இழுத்தடிப்பியோ? உன்கிட்ட இதே தலைவலியா போச்சு. போற ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வர்றது. இவன் கூட உனக்கு என்னையா பிரச்சனை? ஏற்கனவே உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. சஸ்பெண்டுக்கு அப்புறம் மறுபடியும் டியூட்டில ரீஜாயின் பண்ணிருக்க. அதனால உன் வாளை கொஞ்சம் சுருட்டியே வச்சுக்கோ. புதுசா உன்னால பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்க. ஐயோ மேடம், மேடம், அப்படியெல்லாம் இல்லை மேடம். நான் எதையுமே மனசுல வச்சுக்கல. ஆனா இவங்க குடும்பம் தான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோவமா இருக்காங்க. தம்பி வந்து லாயர் இல்ல மேடம், அதான் எப்பவுமே நம்மளை பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் பேசுவாரு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நைட்டு ரோந்து போற டியூட்டிக்கு வசந்தி வரல. அதனால நீ போய் ரோந்து டியூட்டி பாத்துக்கோ. இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். மேடம், நான் போய் ரோந்து டியூட்டி எல்லாம் பார்க்கணுமா? நான் இன்ஸ்பெக்டர் மேடம். நான் எப்படி மேடம் பார்க்க முடியும்? யோ, நான் டிஎஸ்பியா? நானே சில நேரம் ரோந்து டியூட்டி பார்த்துட்டு வரேன். உனக்கு போறதுக்கு என்ன? இங்க பாரு, ஏட்டா இருந்தாலும் சரி, கான்ஸ்டபிளா இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, ஏன் டிஎஸ்பியாவே இருந்தாலும் சரி, எல்லா ரேங்குக்கும் நாம வேலை செஞ்சு பழகணும். புரியுதா? ஓகே மேடம், நான் கிளம்புறேன். சரி, டைம் ஆச்சுல்ல, நீ வேலையை பாரு, கிளம்பு. ஓகே மேடம். மிஸ்டர் அசோக், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன் பிரிச்சு விடுறதுல. அதான் புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விடுறதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். மேடம், என் கிளையண்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அது என்னோட தொழில். பரவாயில்ல. நீங்களே பிரிஞ்சு போன உங்க மனைவியை தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு மனசாட்சி உள்ள மனுஷனா தான் இருக்கீங்க. ஏன் சார்? அப்ப இதெல்லாம் உங்க நடிப்பு தானா? உங்க நேச்சர் கிடையாதா? மேடம், இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த டாபிக்கை பத்தி பேசிக்கிட்டு? ஒரு ஆக்சிடென்ட்ல என் வைஃப் துர்காவுக்கு கண்ணு போயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் அசோக். இட்ஸ் ஓகே மேடம். இப்போ அவங்கள உடனடியாக கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
மேடம் எப்படியாவது இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா உங்களோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். ரிலாக்ஸ் மிஸ்டர் அசோக். உங்க வைஃப் கடைசியா எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்ல மேடம், நான் அந்த டைம்ல ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்ப என் வீட்டில் இருக்கக்கூடிய என் அன்னைக்கு தலைவலின்னு மாத்திரை வாங்குறதுக்கு துர்கா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போனான். ஆனா போனவ திரும்ப வரல. உங்க வீடு இருக்கக்கூடிய ஏரியா இது? பனையூர் மேடம். உங்க வீட்ல அத்தனை பேர் இருந்தோம் கண்ணு தெரியாத துர்கா ஏன் மெடிக்கல் ஷாப்க்கு போகணும்? ஏன் தலைவலினா உங்க அண்ணியே டைரக்டா மெடிக்கல் ஷாப்க்கு போய் டேப்லெட் வாங்கிருக்கலாம்ல? அது இல்ல மேடம், என் வீட்ல அந்த டைம்ல யாருமே இல்ல. அண்ணியும் துர்காவும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. அண்ணி தலைவலியால துடிச்சு மயங்கி கீழே விழுற கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. அவங்க வேணான்னு சொல்லியும் துர்கா தான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன்னு சொல்லி உடனே கிளம்பி போயிட்டா. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? என் வீட்ல இருக்க அம்மா பெரியம்மா எல்லாருமே சொன்னாங்க. வீட்ல யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நடந்ததை இவ்ளோ டீட்டெயிலா உங்க அம்மாவும் பெரியம்மாவும் சொல்வாங்க? இல்ல மேடம், அம்மாவும் பெரியம்மாவும் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது அண்ணி தலைவலின்னு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு விசாரிச்சப்பதான் துர்கா மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மெடிசன் வாங்க போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தான் எனக்கே தெரியும். மிஸ்டர் அசோக் மேடம், உங்க வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் பேர் சொல்லுங்க. அது நக்கீரன் ஸ்ட்ரீட்ல. அந்த மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மேடம். மெயின் ரோடு வரும், அந்த மெயின் ரோட்ல தான் மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். எங்க ஃபேமிலியில இருந்து ஏதாவது மெடிசன் வாங்கணும்னா கூட அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு தான் நாங்க போவோம். ஆனா நான் அங்க போய் விசாரிச்சப்போ அங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்க்கு தான் போயிருக்கணும். ஒருவேளை அங்க போய் மெடிசன் கிடைக்கலனா வேற மெடிக்கல் ஷாப் போயிருப்பாங்க. பட் அந்த மெடிக்கல் ஷாப்க்கே வரலனா உங்க வீட்டுக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு. நீங்க இருக்கிற ரோட்ல இருந்து அப்படியே மெயின் ரோடு வந்தா அந்த ரோட்ல இருந்து 4 ரோடு தெரியுது. சோ ஆறுமுகம். எஸ் மேடம். நீங்க உடனே B2 ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி டிராஃபிக் போலீஸ் கிட்ட பனையூர்ல மலர் மெடிக்கல் ஷாப்பை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எனக்கு உடனடியா சென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம், பண்ண சொல்றேன் மேடம். போங்க. கவலைப்படாதீங்க, நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டேன். ஆரம்பிச்சா அதை முடிக்காம விட மாட்டேன். உங்க மனைவியை காப்பாத்தி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அர்ஜுன், எங்க போயிட்டு வர? முகத்தை பார்த்தா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஃப்ரீயா விடுங்க. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது நீ எப்போ எப்படி இருப்பன்னு? இவ்ளோ நேரமாச்சே, ஆளை காணோன்னு ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன் இப்படி பதட்டமாவே இருக்க? என்னம்மா பண்றது, இந்த அசோக் இருக்கான்ல, அவனால இந்த மொத்த குடும்பத்தோட மானமும் சந்தி சிரிக்க போகுது. வர வர அவன் மேல எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. நீ சொல்றது சரிதான் அர்ஜுன். கொஞ்ச நாளாவே அவன் போக்கே சரியில்லை. நீ இவ்ளோ ஆத்திரப்படுற அளவுக்கு அப்படி என்னடா அவன் பண்ணி வச்சான்? அவன் துர்காவை காணுன்னு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான்.
அவனுக்கு எடுத்து சொல்லி நீங்க புரிய வச்சு வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன். டேய், நம்ம ஜெமீன் குடும்பத்தோட மானமே போயிடும், வேணாண்டா வேணாண்டா. அவ இங்க தாண்டா எங்கேயோ போயிருப்பான்னு நான் எவ்வளவோ சொன்ன சித்தி. அவன் கேட்கவே இல்லை. டேய், நம்ம தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது, ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசாக்காதடா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் அடங்கவே இல்லை, என் பேச்சையும் கேட்கல. இதுவே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சொன்ன பேச்ச கேட்கலன்னு ஒரு அடி போட்டு திருத்தலாம். தோளுக்கு மேல வளர்ந்த பையன என்னன்னு கேக்குறது? டேய், இந்த குடும்பத்துல பிறந்த ஒன்னால அந்த அசோக்கால இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சிருக்காடா? இப்படி இந்த குடும்பம் ஒண்ணு இல்லாம போறதுக்கு காரணமான அந்த துர்கா இனிமே கிடைக்கவே கூடாது, திரும்ப வரவும் கூடாது. இனி யார் தலைகீழா நின்னாலும் அந்த துர்கா நம்ம வீட்டு பக்கம் வரவே முடியாது. இந்நேரம் அவளை எந்த நாட்டுக்கு எந்த கண்டெய்னர்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்களோ. அவனுக்கு எடுத்து சொல்லி நீங்க புரிய வச்சு வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன். டேய், நம்ம ஜெமீன் குடும்பத்தோட மானமே போயிடும், வேணாண்டா வேணாண்டா. அவ இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு அவங்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்லை. இதுவே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சொன்ன பேச்ச கேட்கலன்னு ஒரு அடி போட்டு திருத்தலாம். தோளுக்கு மேல வளர்ந்த பையன என்னன்னு கேக்குறது? இந்த குடும்பத்துல பிறந்த ஒன்னால அந்த அசோக்கால இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சிருக்கா? நீ என்னடானா சத்யாவோட விஷயத்துல என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணி வச்சிருக்க. அவன் என்னடானா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை மட்டும்தான் தேடி போய் செஞ்சிட்டு இருக்கான். பொண்ணு சொந்த புத்தி வேணும், இல்ல சொல்லுவார் புத்தியாவது வேணும். இது ரெண்டுமே இல்லனா இப்படி நாங்க இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். காவேரி, இதுக்கப்புறம் அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருந்தவன் திடீர்னு இப்படி ஏன் பண்றான்னு தெரியலையே. எல்லாமே அந்த துர்காவை அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்துதான் இந்த தர்தரமே ஆரம்பிச்சது. எப்படியோ அந்த வசியக்காரி மைய வச்சு என் பிள்ளைய மயக்கிட்டா. அவ முந்தானையிலே முடிஞ்சு வச்சிருக்கா. இனிமே அவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம். துர்காவை வேணான்னு சொல்லிட்டு இருந்த அசோக் இப்போ துர்கா துர்கான்னு அவ பின்னாடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவளை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு அக்கறையா போயிருக்கான். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி விடு. நம்ம குடும்பம் இப்படி ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணமான அந்த துர்கா இனிமே கிடைக்கவே கூடாது, இனிமே வரவும் கூடாது. இனி யார் தலைகீழா நின்னாலும் அந்த துர்கா நம்ம வீட்டு பக்கம் வரவே முடியாது. இந்நேரம் அவளை எந்த நாட்டுக்கு எந்த கண்டெய்னர்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்களோ. அக்கா, ஒருவேளை அவ கிடைச்சிட்டா கொஞ்சம் வாயதான் மூடுறியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது நல்ல காரியம் நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. நான் அவ வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன், நீ அவ வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேக்குற. அவ வர மாட்டா, கிடைக்கவும் மாட்டா. நீ வா. மாமா, அசோக் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதா சொல்றீங்க. போலீஸ் என்கொயரியில ஏதாவது நம்மளை பத்தி தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, இவ்வளவு யோசிச்சு நானு அதை பத்தி யோசிக்க மாட்டேனா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. அந்த குரூப்ல அவளை நாம கொடுத்தாச்சு. இனிமே நாமளே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. அதுவும் இல்லாம நாம இனிமே அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம பேர் அதில் அடிபடாது. அதனால நீ பதட்டத்துல டென்ஷன்ல ஏதாவது உளறாத வீணா. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத நீயும் மறந்துரு. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீயும் நானும் பேசுனதை மறந்துட்டு எல்லாத்தையும் உன் மைண்ட்ல இருந்து தொடச்சு போட்டு போய் வேலையை பாரு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. துர்கா இனிமே எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை மறுபடியும் வந்துட்டான்னா இப்ப இருக்கிறத விட பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும்
அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது. நான் நினைச்சது கண்டிப்பா நடந்தே தீரணும். எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய நானு இந்த துர்கா விஷயத்துல மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் தோத்து போறேன். இந்த வாட்டி நான் தோத்து போக மாட்டேன். மேடம், நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு மேடம். ஆ வாங்க. மேடம் மேடம், இதுதான் 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 துர்கா. யா கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் மேடம், யாரோ பிளான் பண்ணி தான் கடத்திருக்காங்க மேடம். இருங்க வண்டி நம்பர் தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த நம்பர் பெசன் நகர் ஆர்டிஓ சர்க்கிள்ல வருது. இப்ப சைபர் வெப்சைட்ல போய் இந்த வண்டியோட டீடைல்ஸ போட்டு இதோட ஓனர் யாரு, அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணணும். என்னாச்சு மேடம்? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எரர்னு காட்டுதுன்னா அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நமக்கு கிடைச்ச இந்த க்ளூவும் யூஸ் இல்லாம போயிடுச்சு. என்ன செய்யறது? அசோக், உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? மேடம், என்னோட ப்ரொஃபஷன்ல நிறைய கேஸ்ல ப்ராப்ளம் வரும். எங்க ஃபீல்ட பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் இருக்க தான் செய்யறாங்க. நான் ஜெனரலா கேக்கல. ஐ மீன், நீங்க ரீசெண்டா ஆர்கியூ பண்ண கேஸ்ல உங்களை சார்ந்த எனிமீஸ் யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி தாஸ்னு ஒருத்தர், அவரோட தங்கச்சிக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதுல அவருக்கு கொஞ்சம் என் மேல டென்ஷன் ஆகி இந்த 2-3 தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு மேடம். அந்த டைம்ல எல்லாம் துர்கா தான் என்னை காப்பாத்துனா. ஆனா இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஃபுல்லா சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் சேர்ந்துட்டா. அதனால அவரு இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி? ஓகே மிஸ்டர் அசோக், இந்த கார் யாரோடது? இதோட டீடைல்ஸ ட்ரேஸ் பண்ணோம்னா நாம துர்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். மேடம் மேடம் மேடம், என்னாச்சு? பதட்டப்படாதீங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சார். தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாம் மேடம். குடிங்க. இல்ல வேண்டாம் மேடம். ஓகே, இப்ப சொல்லுங்க, யார் நீங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா ஓடி வரீங்க? மேடம், என் பேரு அழகுவேலு. பெசன் நகர்ல தான் மேடம் இருக்கிறேன். என் பொண்ணு பேரு லக்ஷ்மி. கம்ப்யூட்டர் கிளாஸ் போனவ காணோம் மேடம்.
என் பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே என் பொண்டாட்டி என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டான் மேடம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணை வளர்க்கறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் மேடம். இந்த உலகத்துல எல்லாமே என் பொண்ணுதான் மேடம். என் பொண்ணுன்னா எனக்கு உயிர் மேடம். ஆனா என் பொண்ணு படிக்கணும், என் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானும் வேலை வேலைன்னு அதுலயே சுத்திக்கிட்டு இருந்தேன் மேடம். அதனால என் பொண்ணை சரியா கூட கவனிக்க முடியல மேடம். காலேஜ் முடிச்சுட்டு அவ நேர கம்ப்யூட்டர் சென்டர் போவா. அதுக்கப்புறம் அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா மேடம். அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி மேடம். இன்னைக்கு சாயங்காலம் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணு இது வரைக்கும் திரும்பி வரல மேடம். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல மேடம். அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் விசாரிச்சா உங்க பொண்ணு அப்பவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மேடம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மேடம். நீங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் விசாரிச்சீங்களா? அவ காலேஜ்ல போய் விசாரிச்சீங்களா? மேடம், என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல போய் விசாரிச்சுட்டேன் மேடம். மதியமே ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க மேடம். வீட்டுக்கு வந்த என் பொண்ணு கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போன என் பொண்ணு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் திரும்பி வரல மேடம். நீங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னீங்களே, அது எத்தனை மணிக்கு? அப்புறம் எப்போ அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போவா? மேடம், ஸ்பெஷல் கிளாஸ்னு காலையில 8 மணிக்கு என் பொண்ணு கிளம்பி போனா மேடம். காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் மதியானம் 2 மணிக்கே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா மேடம். சாயங்காலம் 5 மணிக்கு டியூஷனுக்கு கிளம்பி போனா மேடம். இப்ப 11:30 மணி ஆகுது மேடம். இப்போ வரைக்கும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல மேடம். என் பொண்ணு படிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் எல்லாம் வேலை செய்வேன். அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டி செஞ்சுட்டு இப்பதான் மேடம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்ததும் என் பொண்ணு இல்ல. என் பொண்ணுக்கு போன் போட்டா அவ போன் ரீச் ஆகல மேடம். அக்கம் பக்கம் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன் மேடம். எல்லாருமே வரல, தெரியலன்னு சொல்றாங்க மேடம். அதான் இப்ப என்னோட உசுரை கையில புடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன் மேடம். தயவு செஞ்சு உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன் மேடம். என் பொண்ணு சாமி மாதிரி மேடம். எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க மேடம். என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மேடம். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மேடம். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். முதல்ல நீங்க பதறாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உங்களோட பொண்ண திரும்பவும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல அவளோட கம்ப்யூட்டர் சென்டர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மேடம், அடையார் ஃபைலைட்ஸ் பக்கத்துல SN கம்ப்யூட்டர் சென்டர்னு இருக்கு மேடம். அங்கதான் மேடம் என் பொண்ணு படிக்கிறா. ஆறுமுகம், சொல்லுங்க மேடம். நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணி நேரா அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டர் சுத்தி இருக்கிற எல்லா CCTV ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணிட்டு உடனே இங்க வாங்க. ஓகே? ஓகே மேடம். போங்க. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன்க்கா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அந்த படுபாவி பசங்க ஷூ காலால உங்க காலம் மிதிச்சது ரொம்ப வலிக்குதாக்கா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில பெரிய பெரிய வலியெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால இந்த வலி எனக்கு பெருசா தெரியல. என்னால இந்த நிலைமையில உங்க இத்தனை பேரையும் என்னால காப்பாத்த முடியலன்னு நினைச்சுதான் நான் அழறேன். நம்ம எல்லாரையும் இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்திருமான்னு நான் கும்பிடுற மாசாணி அம்மனு
வேண்டிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா நம்மள காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கீதா. கடவுள் இருக்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிடுச்சுக்கா. தப்பு மேல தப்பு செய்யற கெட்டவங்களும் கேடு கெட்டவங்களும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா நம்ம எந்த தப்புமே செய்யாம வாழ்க்கையை தேடி போராடிட்டு இருக்கிற எங்களை மாதிரி அப்பாவிகளா அந்த கடவுள் கூட கண்டுக்கலக்கா. என்ன நடக்கணும்னு இருக்கும் அதுதான்க்கா நமக்கு நடக்கும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை நாசமா போகணும்னு தலையில எழுதிருந்தா அது யாரால காப்பாத்த முடியும்? மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது. சந்தோஷமா இருக்கிறப்ப கடவுளை சந்தோஷமா கும்பிடுறதும், கஷ்டம் வரும்போது நீ எல்லாம் கடவுள் இல்ல கல்லுன்னு சொல்றதும் அந்தந்த சூழ்நிலைய பொறுத்துதான் அமையுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அக்கா நான் சொல்றேன், தைரியமா இரு. நம்ம எல்லாரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இங்க இருந்து நாங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும்டா எங்களுக்கு ஆசை. இங்க வந்து மாட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இங்க இருந்து போனா மட்டும்தான்க்கா. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நமக்கு இதுதாங்க அது. அந்த ரவுடிங்க நாங்க எப்பவுமே சுய நினைவுக்கு வந்துடக்கூடாதுன்னு இந்த ரூம்க்கு அப்பப்போ வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்கக்கா. அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டி அப்படியே எல்லாருமே மயக்கத்துக்கு போயிடுறோம். எனக்கு உண்மையிலே இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆமாக்கா, அவ சொல்ற மாதிரி எனக்கும் கூட ரொம்ப பயமா இருக்கு. இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குக்கா. சரி, இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நம்ம யாரும் பேச வேண்டாம். இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். இப்போ அந்த ரவுடிங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? அக்கா, நான் தப்பிச்சு போறப்போ பாத்தேங்கா. வெளிய அவனுங்க நிம்மதியா உட்காந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பானுங்க. என்ன சொன்ன? என்ன மறுபடியும் திரும்ப சொல்லு. அதான்க்கா, நம்ம எல்லாரையும் இங்க அடைச்சு போட்டுட்டு அவங்க வெளியே போய் நிம்மதியா கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் நாங்க அனுபவிச்ச சித்திரவதை போதாதுன்னு இப்ப இங்க எல்லாரையும் நாடு விட்டு நாடு கடத்தி அடிமையா வைக்க போறாங்கக்கா. கண்டிப்பா இவனுங்க அடங்க மாட்டானுங்கக்கா. நமக்கு இன்னும் நிறைய கொடுமைகளை கொடுக்க போறாங்கக்கா. இவனுங்க எல்லாம் உண்மையிலே ஒரு அம்மா வயிற்றுலதான் பிறந்திருப்பானுங்களான்னு தெரியலக்கா. ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பத்தி இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பொருள் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. மேடம் மேடம், இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் என் மனைவியை காணோம், இன்னொரு பக்கம் இவரோட பொண்ணை காணோம். இப்படி கண்டினியூஸா ஒவ்வொரு கிரைமும் நடந்துகிட்டே இருந்தா பப்ளிக்கால எப்படி மேடம் நிம்மதியா இருக்க முடியும்?
கொஞ்சம் பொறுங்க அசோக். ஐயோ ஐயோ, படுபாதீங்க, சண்டால பாவீங்க. என் பொண்ணை இப்படி கடத்திட்டு போறானுங்களே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. கடவுளே, அவதான் என்னுடைய உலகமே. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போனப்ப கூட நான் வருத்தப்படாம என் பொண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேனே. அவளுக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது மேடம். ஐயோ, ஆனா இப்போ இப்படி ஒரேடியா என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாலே மேடம். எப்படியாவது என் பொண்ணை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க மேடம். அவ திரும்ப வரலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் மேடம். அவ இல்லாத உலகத்துல கண்டிப்பா நான் வாழவே மாட்டேன். அழகுவேலன், அழாதீங்க. முதல்ல கண்ணை தொடங்க. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா காப்பாத்திரலாம். இத பாருங்க, சில கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ணணும்னா நாமளும் கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கணும். அதுக்குதான் நான் வேற ரூட்டை பிடிச்சு அந்த கார் சிட்டிக்குள்ள எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதுன்னு நான் ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்க வைஃப் துர்காவையும் உங்க பொண்ணு லக்ஷ்மியையும் ஒரே காரு ஒரே கேங் தான் கடத்திருக்காங்க. அந்த கேங் சிட்டிக்குள்ள சுத்தும் போது ஹரியானா நம்பர் பிளேட்டோட தான் சுத்துறாங்க. அப்ப என்னோட கெஸ் சரியா இருந்துச்சுன்னா உங்க மனைவி துர்காவையும் சரி உங்க பொண்ணையும் சரி ஒரே கேங் தான் கடத்திருக்கணும். அப்புறம் அசோக், உங்ககிட்ட எனிமிஸ் பத்தி கேட்டிருந்தேன்ல, கண்டிப்பா அவங்க யாரும் இத பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு பெரிய கும்பல் பொண்ணுங்களை கடத்துறத தொழிலா வச்சிருக்கிற ஒரு கேங். அப்போ கண்டிப்பா அவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க அந்த 2 பொண்ணுங்களை மட்டும் கடத்திருப்பாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. என்னோட அசம்ஷன் சரியா இருந்தா அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கணும். ஆறுமுகம், சொல்லுங்க மேடம். லாஸ்ட் 3 டேஸ்ல சென்னையில டீனேஜ் பொண்ணுங்க மிஸ் ஆன மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் டீடைல் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். அசோக், உங்க வைஃபோட மொபைல் நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்களா? அவசரமா மெடிக்கல்ஸுக்கு போனதுனால போன் எடுத்துட்டு போல மேடம். மிஸ்டர் அசோக், உங்களோட பர்சனல் எனிமி தலையிடலன்னு நான் சொன்னாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு என்னமோ உங்க வைஃப் காணாம போனது பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலையில நீங்க வீட்டை விட்டு வெளியே போறப்ப நல்லா இருந்த உங்களோட அன்னிக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு. துர்கா மெடிக்கல் ஷாப்க்கு மாத்திரை வாங்க வெளியில போனது, அந்த நேரம் அவங்கள கடத்தினது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப இது எல்லாம் கரெக்டா பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கு. அசோக், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரோட பொண்ணும் காணாம போயிருக்கா. ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தினமும் வீட்டை விட்டு வெளியில வந்து காலேஜுக்கு போறா, திரும்ப வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறா. இப்படி எல்லாமே ரெகுலரா ரொட்டீனா நடக்குது. இந்த மாதிரி பெரிய கேங் எல்லாம் இப்படி ரெகுலரா வீட்டை விட்டு வெளியே வர பொண்ணுங்களா பார்த்து கரெக்டான டைம்ல கடத்துவாங்க.
ஆனா உங்க வைஃப் விஷயத்துல அவசரமா மெடிக்கலுக்கு மருந்து வாங்க போன அந்த டைம்ல கடத்தல் நடந்திருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகம். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க கூட இந்த கடத்தல்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. மேடம், உங்களுக்கே அந்த டவுட் வரல? மேடம், எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துர்காவை பெருசா பிடிக்காதுதான். ஆனா இருந்தாலும் அவங்க அவளை கடத்துற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். நீங்க நல்லா யோசிச்சு உங்களுக்கு யார் மேலயாவது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. இல்ல சார், உங்க பொண்ணோட நம்பர் சொல்லுங்க சார். ஆறுமுகம், சொல்லுங்க மேடம். இந்த நம்பர் லாஸ்டா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுங்கறத ட்ரேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் கிட்ட இப்பவே சொல்லுங்க. சரிங்க மேடம். இமிடியேட்லி ஹரி அப். யோசனையா இருக்கீங்க? இல்ல கீதா, இன்னைக்கு ராத்திரியே நம்மள இங்க இருந்து கொண்டு போக போறாங்க. அதுக்கப்புறம் நம்மள காப்பாத்திக்கவே முடியாது. இப்ப நம்ம ஏதாவது யோசிச்சு நம்மள காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு. ஆனா அதுக்கான நேரம் தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அத என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஏதாவது பண்ணணும். கதவை உடைச்சு தள்ளி தப்பிச்சு போய் ஆகணும். உங்களை தவிர அங்க ரவுடி பசங்க எங்க எல்லாரோட கையையும் கட்டி போட்டிருக்காங்கக்கா. எங்கள யாராவது ஒருத்தர் கட்டு கழட்டினா கூட எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்ய முடியும். ஆனா அவங்க போட்டிருக்கிற இந்த கட்டை கையால அவுக்க முடியாதுக்கா. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குக்கா. இங்க எந்த இடத்துலயும் கத்தியோ பிளேடோ எதுவுமே இல்லக்கா. இதுக்கு முதல்ல ஒரு ஐடியா சொல்லுங்க. எங்களை யாராவது ஒருத்தவங்களோட கட்டை கழட்டினா கூட கண்டிப்பா மற்றவங்களோட கட்டை கழட்ட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாத, நான் வேணும்னா மறுபடியும் உங்க கையை அவுத்து விட முயற்சி பண்றேன். அக்கா, உங்களால அது முடியாதுக்கா. நீங்க தான் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டீங்களே. இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குக்கா. இந்த கையாலையும் இல்ல பல்லாலையும் அவுக்க முடியாதுக்கா. அக்கா, எனக்கு என்னமோ நீங்க மறுபடியும் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. வேணாங்க்கா. என்னைக்கா இருந்தாலும் இந்த உடம்புல இருந்து ஒரு நாள் உயிர் போகதான் போகுது. அப்படி போற உயிர் 4 பேருக்கு நல்லது செஞ்சுதா இருந்துட்டு போகட்டுமே. கவி, கீதா, இந்த ரூம்ல இருக்கிற பொருள்ல கை அவுக்க முடியற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? அக்கா, எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம்ல எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா தேடி சொல்லு கீதா. பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாரு. அக்கா, அந்த பாத்ரூம் பக்கத்துல ஒரு இடத்துல அவனுங்க குடிச்சு போட்ட பாட்டில் இருக்குக்கா. அதை வச்சு ஏதாவது பண்ணலாமாக்கா? கீதா, நான் போய் பாட்டில் எடுத்துட்டு வரேன். எப்படி போகணும்னு எனக்கு வழி சொல்லு. நம்ம அந்த பாட்டில உடைச்சோம்னா அந்த பாட்டில்ல இருக்கிற கிளாஸ் வச்சு கயிறை ஊத்திடலாம். அப்படியே நம்ம தப்பிச்சிடலாம். எனக்கு வழி மட்டும் சொல்லு. அப்படியே எந்திரிச்சு இடது பக்கமா போனா பாத்ரூம் இருக்குக்கா. சரி, அந்த பக்கமா தான்க்கா இருக்கு. பாத்துக்கா, பாத்துக்கா, பாத்து மெதுவா போங்கக்கா. அப்படியே இடது பக்கம் திரும்புங்க. பாத்துக்கா, அப்படிதான். அப்படியே நேரா போங்க. நேராக்கா. அக்கா, பாத்து.
லெஃப்ட் சைட் போங்கக்கா. அப்படியே போனீங்கன்னா கார்னர்ல இருக்கும்க்கா. கீதா, அக்கா எங்க இருக்கீங்க? அக்கா வாங்க, அப்படியே உட்காருங்கக்கா. அக்கா பாத்துக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கிடைச்சிருச்சா? மேடம் கிடைச்சிருச்சு மேடம். நீங்க ட்ராக் பண்ண சொன்ன நம்பர் ஒசூர் பார்டர்ல தான் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு மேடம். சுவிட்ச் ஆஃப்? எஸ். அப்படின்னா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ரெண்டு பேரையும் தூக்குனது ஒரே கேங் தான். டவுட் எதுவும் வரக்கூடாதுன்னு லக்ஷ்மி போனை போற வழியிலே எங்கேயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் கடத்துறது ஒரே கேங் தான். அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க. சோ லக்ஷ்மியோட செல்போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துக்கு நாம போயிட்டா அந்த லொகேஷனை சுத்தி ஏதோ ஒரு இடத்துல தான் ரெண்டு பேரையும் வச்சிருக்கணும். அப்ப இமிடியேட்டா கண்டுபிடிச்சிடலாம். மேடம் மேடம் நானும் உங்க கூட வரேன் மேடம். தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க மேடம். இல்ல சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சீக்கிரமா உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிப்போம். நீங்க பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் உங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, ஏதாவது த்ரெட்னிங் கால் மாதிரி வந்துச்சுன்னா உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நீங்க தான் எனக்கு கடவுளா தெரியுறீங்க மேடம். உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன் மேடம். என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க மேடம். கண்டிப்பா உங்க பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வருவோம். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நன்றிங்க மேடம். அசோக், நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்க வைஃபை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். மேடம் மேடம் என்னால வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது மேடம்.
என் வைஃபு கண்ணு தெரியாதுங்க மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம். அசோக் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல மேடம், நான் ஒரு அட்வொகேட். நான் உங்க கூட வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். சரி அப்ப வாங்க ஃபாஸ்ட் போலாம். டிரைவர் வண்டி எடு. வண்டி எடுங்க. கௌரியோட விரதம் மட்டும் சரியா நடந்துடுச்சுன்னா துர்காவுக்கு போன பார்வை திரும்ப வந்துடும். நாமளும் ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கௌரி நினைச்சதை செஞ்சு முடிச்சிடுறா. எப்படி அந்த கழுகுமலைக்கு போய் பவளமணியை எடுக்க போனப்ப எந்த சக்தியும் இல்லாம ஒரு சாதாரண சிறுமியா போனாலோ அதே மாதிரி தான் இப்பவும். இந்த விரதமும் பூஜையும் இருக்கிறப்ப கௌரி தன்னோட தெய்வீக சக்தியை எதையுமே பயன்படுத்தாம ஒரு சாதாரண பக்தையா இருந்தா மட்டும்தான் இந்த விரதத்தை முழுசா செய்ய ஆரம்பிப்பா. ஒருவேளை கௌரி ஆரம்பிக்க போற இந்த விரதத்தையும் பூஜையையும் தடுத்து நிறுத்தலைனா அந்த துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிடும். அந்த வாசுகி அம்மனோட சாபமும் நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் கௌரியோட தெய்வீக சக்தியோட வீரியம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதை நாம நடக்க விடக்கூடாது. கௌரி துர்காவுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். துர்காவுக்கு நாம பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நாம கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த கௌரியோட கவனம் துர்காவை தவிர வேற எந்த பக்கமும் திசை திரும்பாது. துர்காவை காரணமா வச்சே கௌரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கணும். மனசையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தும் போது மட்டும்தான் இந்த தெய்வீக சக்தி வேலை செய்யும். இப்ப நாம தொடர்ந்து துர்காவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கௌரியோட கவனம் துர்கா மேல போயிடும். துர்காவை நினைச்சு கௌரியும் மனதளவுல பலவீனமாயிடுவா. கௌரி மட்டும் பலவீனமாக ஆரம்பிச்சுட்டா அவளோட புத்தியும் மனசும் ஒரே நேர்கொட்ட இருக்காது. அந்த நேரம் கௌரியோட தெய்வீக சக்தியும் பெருசா வேலை செய்யாது. தொடர்ந்து வர்ற சித்ரா பௌர்ணமி வரைக்கும் இதை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் எந்த தடையும் இல்லாம கௌரிய முழுசா பழி கொடுக்க முடியும். காலனையா, அப்ப இந்த பரிகாரத்தை நிறுத்தினா துர்காக்கு கண் பார்வை கிடைக்காதுல்ல? கண்டிப்பா கண் பார்வை திரும்ப வராது. ஏற்கனவே வாசுகி பாம்போட சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறதுனால இந்த பரிகாரம் மட்டும் தடைபட்டுருச்சுன்னா கண்டிப்பா துர்காவுக்கு நிரந்தரமா கண் பார்வை வரவே வராது. அதனால உடனே இந்த பரிகாரத்தை நிறுத்தி ஆகணும். அப்படி பரிகாரத்தை நிறுத்திட்டோம்னா நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். அப்ப நாம இத கண்டிப்பா பண்ணியே ஆகணும்யா.
கவலையும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா இருந்த துர்காவையும் கௌரியையும் இப்போ இப்படி இந்த நிலைமையில பாக்குறப்போ என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. தாயா பிள்ளையா இருந்த கௌரியும் துர்காவும் இப்போ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கௌரினா துர்காவுக்கு உயிர், துர்கானா கௌரிக்கு உயிர். இப்போ இவங்க 2 பேருக்குமே அந்த மாசாணியம்மன் தான் உயிர், உலகம் எல்லாமே. அம்மா தாயே, கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பழைய மாதிரி துர்காவும் கௌரியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் தாயே கருணை காட்டணும். புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியலையே. ஹலோ, யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது முக்கியமான விஷயம் இல்ல, ஆனா நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கௌரியும் துர்காவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நீ மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு இருக்க. ஆனா உன் வேண்டுதல் எதுவுமே நிறைவேற போறதில்ல. இருக்கணுங்கிறதுக்காக உன்னோட கௌரி இப்ப வரதா இருக்கும். அந்த துர்காவை இனிமே யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. என்ன புரியலையா? துர்கா இப்ப வீட்டுல இல்ல, அவ வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப துர்காவை தேடி எல்லாருமே அழைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவளை ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே அனுப்பியாச்சு. ஹலோ, யாருங்க நீங்க? யாருங்க நீங்க? ஹலோ, சொல்லுங்க, யாருங்க நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, துர்கா இனிமே கிடைக்க மாட்டா. ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்போ துர்காக்கு வேற இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே. இத நம்பர் தான் நம்பாம இருக்கிறதான்னு தெரியலையே. கௌரி அம்மா வேற விரதத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இத நாம சொன்னோம்னா கௌரி அம்மா விரதம் கலைஞ்சு போயிடுமே. நம்ம துர்காவுக்கு கண் பார்வை வரணும். அதுக்காக தானே கௌரி அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. துர்கா காணுன்ற விஷயத்தையோ இல்ல போன்ல சொன்ன விஷயத்தையோ கௌரி அம்மா கிட்ட சொன்னோம், நம்ம கௌரி அம்மாவுடைய விரதம் கலைஞ்சிரும். அந்த போன் நம்பர், இப்போ போன்ல பேசினது யார் என்னன்னு கூட தெரியலையே. இந்த பூஜையை நிறுத்த கூட இந்த மாதிரி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி துர்கா எங்கன்னு கேட்டுக்கலாம். அப்பதான் போன்ல பேசினது யாரு என்ன இல்ல உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிய வரும். சொல்லுங்க சின்ராசே, என்ன விஷயம்? ஐயா, துர்காவை காணோம்னு சொல்லி இப்பதான் ஒரு சொல்றத கவனமா கேளுங்க. துர்காவை காணோம்னு தான் வீட்டுல எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த கௌரி கிட்ட சொல்ல வேண்டாம். தேவையில்லாம கௌரிய பதட்டமாக்க வேண்டாம். துர்காவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உங்களை நேர்ல பாக்குறப்போ எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க கௌரி கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. கட்டாயமா நான் துர்காவோட தான் திரும்பி வருவேன். சரி, நான் வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, மாசாணி அம்மா
துர்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே அசோக் ஐயா போனை கட் பண்ணிட்டாரே. அப்போ துர்காவை காணுன்றது உண்மைனா, அப்போ போன்ல துர்காவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியாச்சுன்னு சொன்னது உண்மையா? அது மட்டும் உண்மையா இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் இனிமே யாருமே உன்னை கையெடுத்து சாமின்னு கும்பிட மாட்டாங்க. உன் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நீயே அவளை சோதிக்கிறியேம்மா. எங்க துர்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது இப்பவும் என் உள் மனசு சொல்லுது. அதனால கௌரி பாப்பாவோட விரதம் நல்லபடியா முடியணும்மா. அதுக்கப்புறம் துர்காவுடைய கண் பார்வை திரும்ப வரணும். அசோக் ஐயா சொன்ன மாதிரி இப்போதைக்கு கௌரி அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கௌரி அம்மாவோட விரதம் நல்லபடியா முடியணும். அசோக் ஐயா கிட்ட துர்கா மறுபடியும் கிடைக்கணும். இதுக்கான எல்லா தைரியத்தையும் நீ தாமா கொடுக்கணும். மேடம், இப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ல? அதுக்காக தானே ட்ரை பண்றேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கவி, இரு, முதல்ல நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அவுத்து விட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். சரிக்கா. அக்கா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னே போட்டுருவாங்கக்கா. அங்க இருக்கிறவங்கள ஒருத்தனுக்கு தெரிஞ்ச கூட நம்மள உயிரோட எரிச்சிருவாங்கக்கா. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தோணுதுக்கா. நீங்களே பாத்தீங்கல்ல, அப்ப நம்ம தப்பிச்சு போனதுக்கு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. இங்க பாரு, நாம இங்க இருந்து தப்பிச்சா நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு போலாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உயிரை விடதான் போறோம். அது வரைக்கும் ஒவ்வொரு போராட்டமும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். அந்த முயற்சிய நம்ம தப்பிக்கிறதுக்கு எடுத்துக்கலாமே. நம்ம முயற்சி பண்ணி நம்ம உயிரை விட்டா கூட நம்ம வாழ்றதுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக நம்ம போராடி உயிரை விட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும்ல. நம்ம எல்லாருமே இப்படி பயந்து பயந்து இருக்கிறதாலதான் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் நம்மள ஈஸியா கடத்திட்டு வந்துடுறாங்க. நம்ம பயந்த காலெல்லாம் போயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் தைரியமா இந்த உலகத்துல எல்லாத்தையும் எதிர்த்து வாழ கத்துக்கணும். எப்பவுமே பொண்ணுங்க மகாலட்சுமியா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி நேரத்துல பத்ரகாளியாவும் மாறணும். சரி கவி, நமக்கு இப்போ நேரம் இல்ல. சீக்கிரம் போய் எல்லாரோட கட்டையும் அவுத்து விடு. சரிங்கக்கா. அக்கா, யாரு? அக்கா, நான் தான்க்கா லக்ஷ்மி. லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
அவன் கட்டி போட்டதுல என் கையில ரொம்ப வலிக்குதுக்கா. சரி லக்ஷ்மி, பாத்ரூம்ல இன்னொரு பீர் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உடைச்சு எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரோட கை கட்டியும் அவுத்து விட. சரிக்கா. போ. கவி, சீக்கிரம் கவி, சீக்கிரம் அவுத்து விடு. உங்க கை பிடிச்சுக்கிட்டுமா அக்கா? யாரு? கீதா அக்கா. ஐயோ கீதா, இப்ப எப்படிமா இருக்க? கால் வலி பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சரிம்மா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ நம்ம ஒரு அடிதான் எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா கதவை உடைக்கணும். கதவை உடைச்சா சத்தம் கேட்கும். அந்த ரவுடிங்க காதுல விழுந்து மறுபடியும் மாட்டிப்போம். அதனால அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கா, அந்த பாத்ரூம்ல இருக்கிற ஜன்னல், அதுல இருந்து பார்த்தா அந்த ரவுடிங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். சரி, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. அக்கா அக்கா, அந்த ரவுடிங்க வெளில உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்கக்கா. இப்போ அந்த ரவுடிங்க எல்லாரையும் நம்ம தாக்கி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பாத்ரூம்ல நான் பாட்டில் எடுக்க போகும்போது இன்னொரு பாட்டில் அங்க இருந்தது. அந்த பாட்டில் எடுத்து அவங்க இருக்கிற திசையில தூக்கி போட்டீங்கன்னா அவங்க கவனம் வேற பக்கம் போயிடும். சரிக்கா. அந்த சமயம் பார்த்து நம்ம கதவை உடைக்கணும். அக்கா, நான் போய் பாட்டில் தூக்கி போடுறேன்க்கா. சரி. எவன்டா நம்ம மேல பாட்டில் அடிக்கிறது? வாங்கடா. எவன்டா அவன்? ஏய், நமக்கே ஸ்கெட்ச் போடுறான்டா. ஆமாண்ணே. ஒருத்தனையும் விட கூடாது இன்னைக்கு. ஏய், யாரா அது? அண்ணன் மேல பாட்டில் அடிக்கிறது. டேய், யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. யாரா அது பாட்டில் அடிச்சது? அக்கா அக்கா என்னாச்சு? நான் அந்த ரவுடிங்க மேல பாட்டில் தூக்கி போட்டேன்க்கா. அவனுங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு தேடிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கக்கா. சரி, இப்போ முதல்ல நம்ம கதவு உடைக்கணும். இங்க பெரிய பொருள் ஏதாவது இருக்கா? அக்கா, இந்த பெஞ்ச் எல்லாருமா சேர்ந்து தூக்கி இந்த கதவை உடைச்சிடலாம்க்கா. சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த பொருள் எடுத்து கதவு உடைங்க. போதும் போதும், கீழே வைங்கக்கா. கதவு ஓபன் ஆயிடுச்சு. போதும், கீழே வைங்க. அக்கா, கதவு ஓபன் ஆயிருச்சு. ஓபன் பண்ணியாச்சா? சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, பார்த்து.
வாங்க. பார்த்து பார்த்து பொறுமையா வாங்க. நாமளே பெரிய ரவுடி, எவனா நம்ம மேல பாட்டில் அடிக்கிறான்? அதானே. இல்லங்க, எங்க தப்பிச்சு பாக்குறீங்க? ஏய், உங்க கையெல்லாம் நான் கட்டி போட்டு தாண்டி வச்சிருந்தேன். எப்படி நீங்க கயிறு ஊத்தீங்க? ஏண்டி, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போக பாப்பீங்க? நீங்க எல்லாரும் இன்னைக்கு செத்தீங்கடி. இந்த வீட்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா உடனே நீங்க தப்பிச்சு போயிடலாம் நினைச்சீங்களா? இந்த வீட்டை சுத்தி பொட்டல் காடு. இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க சுத்தினாலும் எங்க கிட்ட நீங்க மாட்டிப்பீங்க. இந்த ஏரியா மொத்தமும் எங்களுக்கு அத்துப்பொடி. என்ன ஒரு மாஸ்டர் பிளான்? இவளுங்க பாட்டில தூக்கி போடுவாளுங்களா, நாங்க கவனம் சதுரி போய் வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருப்போமா. இவளுங்க ஜாலியா தப்பிச்சு போயிருவாளுங்களாம். ஏண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உங்க ஒவ்வொருத்தரையும் தூக்கிறதுக்கு எவ்வளவு பிளான், எவ்வளவு ஸ்கெட்ச், எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்துருக்கோம் தெரியுமா? ஏண்டி, உங்களை கிட்னாப் பண்ண எங்களுக்கு உங்களை சேஃப்டியா வைக்க தெரியாதா? இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்ததும் அப்படியே சுதந்திர காத்த சுவாசிச்செல்லாம் நினைச்சீங்களா? ஏய், நீங்க எல்லாரும் இதே ரூமுக்குள்ள தான் மறுபடியும் போக போறீங்க. நீங்க எல்லாரும் கதற அளவுக்கு சாவர வரைக்கும் இந்த வாட்டி வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு வச்சு செய்யறேன்டி. போங்க உள்ள. ஏய், போங்கடி. ஓடி உள்ள. ஏய், போங்கடின்னு சொல்றேன்ல, உள்ள போங்கடி. போ, உள்ள போ. கவி, கீதா, நம்ம திரும்பி போக கூடாது. திரும்பி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால கையில கிடைக்கிறத எடுத்து அவனுங்களை அடிங்க, அடிங்க, விடாதீங்க. போங்கடி. போன்னு சொல்றல, உள்ள போ. விடாதீங்க, அடிங்க. ஏய், இங்க வர. போடுறல, போடு. சிங்கப்பெண்ணே, ஆணிமணே, உன்னை வணங்குமே. நல்லா அடிங்க. அடிங்க, அடிங்க, விடாதீங்க. அடிங்க. அடிக்கிறாங்க ரெடி. சுடு ரெடி. என்ன ரெடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சுடு ரெடி அவங்கள. குடிக்காரனுங்களா? குடிக்காம இருக்க முடியாதா? கூட்டிட்டு போங்கடா. ஏய், போங்கடி. இழுத்துட்டு போங்கடா. போங்கடி உள்ள. ஏய், போங்கடிங்கறல. இல்ல போ. போங்கடி. ஏய், நீங்க கூட்டிட்டு போங்கடா. அடிக்கவா செய்றீங்க? அடிக்க. போங்கடி. செத்திங்கடி நீங்க எல்லாரும். போங்கடி உள்ள. பாருங்க. போ. சீக்கிரம். பார்த்தா உனக்கு. உள்ள போ. போ உள்ள. போடா, கல்றா.
ஏய் கொன்றுவேன். விடியா, நல்ல வேலை துப்பாக்கியோட வந்த. இல்லன்னு வையேன், இவங்க எல்லாரும் எங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாளுங்க. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டேய் தொழில் பண்ற நேரத்துல குடிக்க கூடாதுன்னு. விட்ரா, நாங்க குடிக்காம தான் இருந்தோம். டேய் என்னையே கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறானுங்க. இன்னொரு தடவை எவனா வேலை நேரத்துல குடிச்சிங்க கொன்னுருவேன். இவளுங்க என்னடானா நாங்க குடிச்ச பாட்டில் எடுத்து எங்களே அடிக்கிறாளுங்க. ஏய், தப்பிச்சாடி போ பாக்குறீங்க? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு டார்ச்சர் அதிகமாகும். வாங்கடா. டேய் வாங்கடா. ஏய், கொன்றுவேன். ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றீங்களா? அந்த லக்ஷ்மியோட போன் சிக்னல் கட் ஆனது கடைசியா இந்த இடத்துல தானே? சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவளோட அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை என்னோட போனுக்கு அனுப்புங்க. அப்புறம் மறந்துடாம என்னோட மொபைல் போனுக்கு அவளோட ஜிபிஎஸ் ஸ்கிரீன் பண்ணி வைங்க. ஒருவேளை அவளோட போன் ஸ்விட்ச் ஆன் ஆனா மத்தத நான் மேப்ல பாத்துக்கிறேன். என்னாச்சு மேடம்? அந்த லக்ஷ்மியோட போன் சிக்னல் கடைசியா இங்க தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சோ அந்த கடத்தல்காரங்க கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் அவங்கள கடத்தி வச்சிருக்கணும். மேடம், ஒருவேளை அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட அவளோட போனை இங்க வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் அசோக், நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் நமக்கு கிடைச்ச ஒரு க்ளூவை கூட நம்ம விடக்கூடாதுல்ல. எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும்ல. மேடம், இந்த இடத்துல நம்ம யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? துர்காவை கடத்திட்டு போன வண்டியை இங்க யாராவது பார்த்திருந்தாதான் நம்ம அது கூட விசாரிக்க முடியும். இங்க சுத்தி காடு மாதிரி தான் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே மேடம். எனக்கு ஜிபிஎஸ் கிடைச்சிருச்சு. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். சரிங்க மேடம், வாங்க. வண்டி எடுங்க.